Chef Ali John. வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் கறி தான் பார்க்க போகிறோம் இந்தியன் ஸ்டைலில். கறியோட பேஸ் வந்து ஆனியன் டொமேட்டோ, ஃபினிஷிங்கில் கோகோனட் க்ரீம். வாங்க பார்க்கலாம். வெறும் நான்வெஜ்ஜே சாப்பிடாம வெஜிடபிளும் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இன்றைக்கி க்ரீன் பீஸ் வித்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் அதெல்லாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணி வெஜிடபிள் கறி செய்யலான் இருக்கேன். அதே மாதிரி ஆனியன், டொமேட்டோ, சில்லி, அப்புறம் கொரியண்டர் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாங்க அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதை லைட்டாக வதக்கி அதுக்கப்புறம் ஜீரகம், முழு ஜீரகம் போட்டுக்கலாம். முழு ஜீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் இப்போ தான் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆனியன், வெங்காயம், சில்லி அது ரெண்டுத்தையும் சேர்த்துப்போம். இது ரெண்டையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு வதக்கும் போது வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இப்போ ஆனியனில் வந்துட்டு வெங்காயத்தில் வந்துட்டு தண்ணி இருக்கும். ஸோ அப்போ இந்த உப்பு போடும்போது அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி ஆனியன் சீக்கிரம் வதங்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஆனியனை வந்துட்டு எந்த அளவுக்கு வதக்கணும்னா, ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஓரளவு கலர் வர அளவுக்கு வதக்கினாலே போதும். ஆனியனை கருக விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஆனியன் கருகாது. அதேமாரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சாலே போதும். இப்போ நான் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிப்போம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் நான் மசாலா போடும்போது உள்ள வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன போட்டேன்னா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன், பீன்ஸ், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா, இந்த வெஜிடபிள் எல்லாமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி, கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி சேர்த்து வெஜிடபிளை பாயில் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணியை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெஜிடபிள் எல்லாம் பாயில் ஆகும். ரொம்பவும் தண்ணி வச்சிடாதீங்க. இந்தளவு காய்கறி லைட்டாக அதில் மூழ்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணாலே போதும். இப்போ காய்கறி வேகட்டும். ஓகே, இப்போ காய்கறி வெந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ க்ரீன் பீஸ் நான் எடுத்து வச்சுருக்க க்ரீன் பீஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன் நான் க்ரீன் பீஸ் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன்னா, இது ஏற்கனவே வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து அந்த க்ரீன் பீஸை ஆட் பண்ணேன். க்ரீன் பீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கோகோனட் க்ரீம், அந்த கோகோனட் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்க விடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அந்த கோகோனட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நல்லா அந்த கோகோனட் ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ கீயை ஊற்றிக்கலாம். கீயை ஊற்றியாச்சு. இப்போ கீயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொரியண்டர் தூவி நம்ம முடிச்சிக்க போகிறோம். இதுதான் நம்ம வெஜிடபிள் கறி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். Thank you for watching. Enjoy your vegetable curry. Thank you guys.